ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை எப்படி கட்டணுன்றதை பற்றி தான் வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னோடய சாமி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் யூஸ்வலாக மாலை போடுவேன். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை வந்து உங்களுக்கு பெருமாளுக்கு, மகாலட்சுமிக்கு, லக்ஷ்மி ஹாய்க்கிறவருக்கு ரொம்ப உகந்தது. குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், எக்ஸாமில் நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் லக்ஷ்மி ஹாய்க்கிறவருக்கோ இல்லை பெருமாளுக்கு வந்து நீங்கள் இந்த மாலை வந்து சாத்தலாம். ஏன்னா பெருமாள் வந்து புதன் கடவுள்ன்றதுனால கல்வி அறிவு வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாலை கட்டி பெருமாளுக்கு வந்து சாத்தலாம், லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு. இது வந்து ஏலக்காய் மாலை வந்து நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பன்னீர் விட்டுட்டு, சும்மா பன்னீர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், இல்லை ஒரு சிட்டிக்கை வந்து பச்சை கற்பூரம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கட்டியாக இருந்ததுன்னா கரையாது. நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏலக்காவை வந்து அதில் அப்படியே கொட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பன்னீரை வந்து அப்படியே வந்து எடுத்துருங்க. அந்த மேலோட்டமாக அந்த ஏலக்காவை மட்டும் எடுத்து மாலை கட்ட போகிறோம். ஏன்னா ரொம்ப ஊறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. 30 செகண்ட் அதில் ஊற வச்சா போதும். நான் வந்து இந்த மாதிரி உள்ளன் நூல் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் வந்து முடி போடலை, அப்படியே வந்து ஒன்று ஒன்றா கோக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு கோத்துரும். ரொம்ப நேரம் அந்த பன்னீரில் இருந்ததுன்னா அந்த ஏலக்காய் வந்து எல்லாமே வந்து ரெண்டாக பிஞ்சிடும். அதனால் ஒரு 30 செகண்ட் போட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த ஏலக்காயில் வந்து நம்ம பன்னீர், கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம் எதுக்காக நான் ஆட் பண்ண சொன்னேன்னா, அது எல்லாமே பார்த்திங்களா உங்களுக்கு நறுமண பொருட்கள். அது எல்லாமே உங்களுக்கு மகாலட்சுமிக்கும் சரி பெருமாளுக்கும் சரி நம்ம அந்த வாசனை மிக்க இது போடும்போது தெய்வ கடாட்சம் வந்து இன்னும் வந்து மேலோங்கி தான் இருக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. உங்கள் ஃபோட்டோவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாலை தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை கோத்துக்கோங்க நூலில். அது மாதிரி கோக்கும் போது நீங்கள் வந்து ஒரு 2 பட்டையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் மாலை வந்து வெயிட்டு தாங்கும். அதே மாதிரி நீங்கள் வைக்கும் போது ஒரு சுத்தமான இடத்துல வைங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு தான், பன்னீரால் தொடச்சிட்டு தான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். தரையிலையோ இல்லை எதுலேயுமே வச்சு மாலை கோக்காதீங்க. ஏதாவது ஒரு டேபிளில், யூஸ் பண்ணாத டேபிளில், அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு அதில் வச்சு கோத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து மாலை வந்து கடவுளுக்கு சாத்த போகிறோம். நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அதில் ஒட்டிக்கும். அதனால் நான் வந்து என்னோடய டேபிள் தொடச்சிட்டு பன்னீரில் தொடச்சிட்டு அதில் வச்சுருக்கேன் நான். நீங்கள் கோத்துக்கிட்டு இப்போ நான் ஃபுல்லாகவே கோத்துருக்கேன் பாருங்கள். இதை காட்டுறேன். எனக்கு இந்தளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஒரு மாட்டியும் நீங்கள் கோக்கும் போது ஏலக்காய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை பார்த்துட்டு கோத்துக்கோங்க. இதை நான் எண்ணிக்கெல்லாம் வைக்கலை. இத்தனை, அதாவது 108 ஏலக்காய் வச்சு போடணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மாலையாக வேணும்னா இந்த மாதிரி முடி போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து அந்த ஃபோட்டோவில் ஆணி இருந்ததுன்னா கோத்து விட்டுறலாம். ஆனால் நான் வந்து யூஸ்வலாக வந்து மாலையாக போட மாட்டேன், விரித்து போட்டுடுவேன். ஏன்னா அவங்க முகம் வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். மாலையாக போடும்போது சுவாமியோட கண்கள் இல்லை வாய் வந்து எல்லாமே மறைஞ்சிடும். இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு மாலை வந்திருக்கு. போடும்போதே உங்களுக்கு ஏலக்காய் வந்து எந்தளவுக்கு தேவையோ ஓரளவுக்கு ஒரு தோராயமாக எடுத்து பன்னீரில் போடுங்க, இல்லைனா வீணாயிடும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பெருமாளுக்கு வந்து சாத்தியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து படம் வந்து கிளியராக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.